நான் படம் பயங்கரண்ணா. ஹிட் ஆஃப் ஃப்ளாப் சூப்பர். அவனுங்க ஃபேமஸ் ஆகிறதுக்கு இப்படி பண்றாங்கனா இதெல்லாம் கட் பண்ணி தனுஷ் வேற மாதிரிண்ணா. ஒரு ஷாட்டம் அப்படியே பாருண்ணா, முடியலாம் தூக்குதுண்ணா, வேற மாதிரிண்ணா. நான் தனுஷ் காமிச்சாலே பயங்கரமாண்ணா. அந்த மாதிரி சவுண்ட் எஃபெக்ட் தலைவன் பயங்கரமா எழுதிக்கிறாண்ணா கதையை, வேற மாதிரிண்ணா. கிளைமேக்ஸ் சீன் தானே படமே ஒரு ட்விஸ்ட்ண்ணா. நீ பார்த்தா அவனுக்கு புரியணா எல்லாமே. அந்த பாட்டு உசிரே நீ தானே, வேற மாதிரிண்ணா அந்த பாட்டு. அல்ல படம் வேற மாதிரி. தலைவன் பென்சில் ஊக்கத்து சுருக்குன்னு குத்துறா, ஏதோ ஒரு ஊசி, அந்த ஊசி எடுத்து சும்மா சலாக்குன்னு குத்துறா போல. எனக்கு பார்க்கும் போது சும்மா உசிரே நீ நான் தான் அது போல ஏஆர் ரகுமான் என்னம்மா நினைச்சா ஏஆர் ரகுமான் போட்டுக்கிறா போல மியூசிக் வேற மாதிரி போட்டுக்கிறா போல. தலைவா நம்ம 50வது படம் தலை வேற மாதிரி. இந்த படத்தோட ட்விஸ்ட் என்னன்னா, அவர் எங்க படத்தை ஆரம்பிச்சாரோ கடைசியில அதே ரிச்சா வண்டியில முச்சா போல. படம் வேற மாதிரி, லாரியில வேற மாதிரி முச்சா போல. சும்மா படம் வேற மாதிரி. தலைவா தங்கச்சி பாசம் தலைவா. தம்பிய மார்ல தூக்கி போட்டு வளர்த்தா போல. அந்த தம்பி என் வல்லால குத்துன போல குத்துறான் தலைவா. குத்து பாவிங்களா, இதுக்கு என்ன நான் பிராக்டிஸ் எடுக்கிறா பாவிங்களா. தலை கிளைமேக்ஸ் அந்த 10 தலை அசுரன் போல 10 தலையில வந்தா போல, ஒரே தலையில எல்லாரையும் முச்சா போல. தலை வேற மாரி தலை படம் அல்டிமேட். தலை அவரை பத்தி நம்ம சொல்ல தேவையில்ல. அவர் ஆஸ்கார் அவார்டு வாங்கி வீட்டில் வச்சுன்னுக்கிறா போல. அவரை பத்தி நம்ம சொல்ல வேணும் அவசியமே இல்லை தலைவா. வேற மாதிரி பண்ணியிருக்கா போல. நன்றி, வணக்கம். பயங்கரமா இருந்தது. தனுஷ் எல்லாருமே சூப்பரா. நான் ஹிட் ஆஃப் ஃப்ளாப் செமையா இருக்குண்ணா, நிஜமா சூப்பரா இருக்கு. நியூட்ரல் ஃபேன் தான், பட் சூப்பரா இருந்தது. இந்த ஒரு விஷயம் பயங்கரமா இருக்கு படத்துல அப்படினா இன்டர்வல் பிளாக் சூப்பரா இருந்தது. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாவே சூப்பரா மூவ் பண்ணிருந்தாங்க. எப்போன்னு கேட்டு சொல்லுங்கண்ணா. கிளைமேக்ஸ் சூப்பரா இருந்தது. படம் ஓவராலா சூப்பரா இருந்தது. லேக் எதுவும் இல்ல, சூப்பரா நல்லா நடிச்சிருந்தாங்க. எல்லாருமே சூப்பரா நடிச்சிருந்தாங்க. சென்டிமெண்ட் எல்லாமே நல்லா இருந்தது. கரெக்டா வச்சிருந்தாங்க படம். லேக் அடிக்கல, எதுவும் நல்லா இருந்தது. சூப்பரா இருந்தது. 50th மூவி சூப்பர். 25 VIP, 50th ராயன், அவ்வளவுதான். சூப்பர் பிளாஸ்ட். D50 தரமான சம்பவம்னா. படம் செம்ம ராவா டெரரா இருக்குது. வெட்டு குத்து அது ஸ்க்ரீன் ஃபுல்லாக ரத்த தெரியுது. கலர்லாம் சூப்பராக. தனுஷ் டேரக்ஷன் மாதிரியே தெரில, செகண்ட் படம் மாதிரியே தெரில. சூப்பராக பண்ணியிருக்காரு. மியூசிக் வந்து லாஸ்ட்டில் ஏஆர் ரஹ்மான் சூப்பராக ஒரு இது வைப்பார். இன்டர்வெல்லாம் பறந்துட்டேண்ணா, அந்த மாதிரி இருந்தேண்ணா. செம்ம சம்பவம்ண்ணா. D50 எல்லாம் பார்க்கலாம். நல்ல ஃபேமிலி படம் மாதிரி தான். ஆனால் அந்த பாசம் அது வந்து வெட்டு குத்து அது போய் தங்கச்சி ரோல் செம்ம பயணமாக இருக்குது. தனுஷ் பிச்சு மேய விட்டார்ண்ணா. செம்ம டெரராக செம்ம எப்படி சொல்கிறது, ஒவ்வொரு சீன்ஸும் வெட்டுறது கொடுத்தது செம்ம பயணமாக இருக்கும். பார்த்தா தேட்டரில் உட்காரவே மாட்டீங்க. ஃபஸ்ட்டெல்லாம் ஃபேமிலினா அதெல்லாம் ஃபஸ்ட்டு 5 நாள் யாரும் வராதிங்க. ஃபேமிலியாலாம் ஃபுல்லாக டெரராக ஸ்க்ரீனுக்கு ஃபுல்லாக ஸ்க்ரீனாக கீச்சினா அந்த அளவுக்கு பயணமாக இருந்துண்ணா. D50னா சாதாரணமாக இல்லை. அவர் தனுஷ் ஆடியோ லான்ச்லேயே சொல்லிட்டாரு, இந்த மாதிரி நான் வந்து எந்த டேரக்டரும் நம்பலை, என் ஃபேன்ஸ்க்காக நானே பண்ணுறேன், என் ஃபேன்ஸ்க்காக நான் பண்ணுறேன், அவங்களுக்காக நானே செதுக்கிறேன்னு சொல்லிட்டு வேறு மாதிரி செதுக்கிறாரு. உங்களுக்கு தெரில, படம் பாருங்கள். அந்த பொண்ணு கொலை பண்ணுவானா, அந்த சீன் செமையாக இருந்துச்சு. செகண்ட் ஆஃப் நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃபும் நல்லா தான் இருந்துச்சு, செகண்ட் ஆஃப் பெட்டராக இருந்துச்சு. இந்த ஒரு சீன் பயங்கரமாக இருக்குது படத்தில் அப்படின்னா என்ன? அதுதான் சொன்னல, அந்த பொண்ணு வந்து கொலை பண்ணுவாள், அந்த சீன் சூப்பராக இருந்துச்சு. அந்த பிரதர் சென்டிமெண்ட்லாம் ஓகேவா? பயங்கரமாக இருக்கா? ஆமாம், நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் கடைசியில் தான் சேர்த்து கொலை பண்ணிடுறாங்களே. தனுஷோட கேரக்டர் 50th மூவி அப்படின்னும் போது எவ்வளோ ஆப்டாக பண்ணியிருக்காரு? நல்லா தான் இருக்குது, நல்லா இருக்கு. ஆல்வேஸ் தனுஷ்னாலே மாஸ் தான். ஸோ அது எல்லாமே இருந்துச்சு. ஒரு பவர் பேக் இதுவாக மாதிரி இருந்துச்சு. கிளைமேக்ஸ் சீன் எப்போவுமே எல்லா மூவிலையுமே இருக்க மாதிரி தான். சூப்பராக இருந்துச்சு. ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். டைம் இன்னுமே எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கலாமே அப்படின்ற மாதிரி. டைம் போகிறது தெரியாது, லைனாக அப்படியே போயிடுச்சு. இன்டர்வல் போட்டு கொஞ்ச நேரம் செகண்ட் ஹாஃப்லாம் டைம் போகிறதே தெரியல. எப்படி இருந்துச்சு ஏஆர் ரஹ்மான் மியூசிக்? எல்லாம் பயங்கரம்ண்ணா. ஏஆர் ரஹ்மான் படம் வந்து செம்ம ஹிட்டு ப்ரோ. கதை, டைரக்ஷனு, ஸ்க்ரீன் பிளே, டைலாக் ரைட்டிங்கு, மியூசிக்கு எதாக இருக்கட்டும் பயங்கரமாக எடுத்திருக்காங்க. ஒன்றுமே குறைய சொல்ல முடியாது. நான் வந்து ஒரு விஜய் ஃபேனு, பையனை கலாய்க்கிறதுக்கோசம் தான் வந்தேன் படத்துக்கு. ஆனால் படம் இவ்வளோ இருக்குன்னு வாய் அடிச்சு போயிட்டேன். அந்த மாதிரி இருக்குது. மியூசிக்லாம் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோரில் போகிறாரு, அப்படியே ஒரு மாதிரி தலையெல்லாம் கிருன்னு ஆகுது. அந்த மாதிரி இருக்குது. ஒரு அந்த சீனும் அந்த வாய்ஸும் ஸ்க்ரீன் ப்ரெசென்ட்டாக இருக்கணும். அவர் வந்தாலே அப்படியே தரகுது. ரோஹினியில் இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் வரேன், இந்த மாதிரி பார்க்குறேன் ஒரு படம்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக ஹிட் ஆகும் ப்ரோ, பயங்கரமாக இருக்கும். அதான் ப்ரோ இன்டர்வல் சீனுக்கு முன்னாடி சீனு ப்ரோ, அவர் மெயின் வில்லன் போட போகிறாங்க.
அது வரையுமே தம்பிங்களை வந்து ரவுடிசத்தில் இறக்காம பார்த்துன்னு இருப்பார். அந்த டைமில் தம்பிங்களே கூட்டினு 3 பேரும் அப்படியே அந்த 3 டிராகன் ஒன்று வர பாருங்க அந்த இன்ஸ்டாலலாம் அந்த மாதிரி வந்து நிற்கிறாங்க ப்ரோ. வந்து பட்டுன்னு போடுறாங்க. ஆனால் கட்சியில் தம்பிங்களே போட்டாங்க. அதுதான் கொஞ்சம் மனசு கஷ்டமாகுது. மற்றபடி ஒன்றும் இல்லை. அந்த சீன் செம்ம கூஸ் பம்ப்ஸ் ப்ரோ. தங்கச்சி கேரக்டரில் எதிர்பார்க்கவே இல்லை ப்ரோ. வந்து பட்டால் வெட்டுறாங்க, போட்டு கத்தி எடுத்து குத்துறாங்க. சும்மா ரத்தம் பறகுது, கட்டை தெரியுதுன்ற மாதிரி பறந்து நிற்குது ப்ரோ. நல்லா இருந்துச்சு. தனுஷோட வேற மாதிரி ஆக்டாக இருந்தது. நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஆனால் செகண்ட் ஆஃப் சூப்பராக இருந்தது. நல்லா இருந்துச்சு. ஒரு சீன் பயங்கரமாக இருந்துச்சு படத்தில் அப்படின்னா இந்த சீன் அவன் தங்கச்சி வந்து வெட்டுவாங்க. அந்த சீன்ஸ் எல்லாமே நல்லா தான் இருந்தது. ஓகே, மியூசிக் வைஸ் ரொம்ப ஹிட்டாக இருந்தது. கதை வைஸ் ஓகே ஃபைனாக இருந்தது. அந்த சாங் நல்லா இருந்துச்சு. அந்த ஸ்க்ரீன் பிளே டோட்டலாக ஸ்க்ரீன் பிளே நல்லா இருந்துச்சு. அவங்க ஸ்டார்டிங்ல இருந்து அந்த ஃபினிஷிங் லைனுக்கும் கனெக்ட் பண்ணது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓகே, அந்த அவங்க லைக் ட்விஸ்ட் நிறைய இருந்துச்சு. அவங்க தம்பிங்க அவங்களுக்கு எதிராகவே பிளாட் பண்ணது எல்லா ட்விஸ்ட்லாம் நிறைய இருந்துச்சு. நான் நினைக்கிற அளவுக்கு ஐப்லாம் இல்லை ப்ரோ. பார்க்கலாம் அவ்வளோதான். ஏன்னா வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது வர வேலை நான் வந்து படத்துக்கு வந்தது ஏஆர் ரஹ்மானுக்காக வந்தேன் ப்ரோ. அவர் மியூசிக்காக வந்தோம். அந்த உசுரேன்ற அந்த வார்த்தையை கேட்டதுக்கு ஒரு மன திருப்தியோடு அப்படி போகிறேன் ப்ரோ. ஆமாம், அந்த பாட்டுக்கு வைப்புக்காக தான் ப்ரோ வந்தோம். இவர் ஏஆர் ரஹ்மான் ஃபேனு. இவருக்காக மாமாக்காக வந்தோம். அது ஒரு அந்த ஏஆர் ரஹ்மான் ஃபுல்ஃபிலோடு நாங்கள் போகிறோம் ப்ரோ. தேங்க்ஸ் கிளைமேக்ஸ் ஓகே ப்ரோ. அப்படிதான் இருக்குது. படத்தை வந்து நினச்சி பார்த்ததோட எதிர்பார்த்ததோட பயங்கரமாக இருக்குது ப்ரோ. சீரியஸாக சொல்லணும்னா தேட்டரில் வந்து பாருங்கள். அதுதான் தேட்டரில் பார்க்க தான் பெஸ்ட்டு. அந்த ஃபோனில் ஏற்றி பார்த்துக்கலாம்லாம் வேலையாக இசை புயல் போட்டிருக்க அந்த பிஜிஎம்லாம் நம்ம வந்து தேட்டரில் பார்த்தா தான் பயங்கரமாக இருக்கும். அப்படியே அந்த புயல் அடிச்சுது உசுரே நீ தானே. அந்த பாட்டில் புயல் அடிக்குது. அவர் இசை புயலில் புயல் அடிக்கிற புயல் இப்போ அடிச்சுன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக அடிச்சு இசை புயல் குத்துறாரு அவர் நம்மளுக்கு. அப்படியே சீட்டில் உட்காந்து வரும், வைப்ரேஷன் ஆகுது அந்த பிஜிஎம்மில். தரமாக இருக்குது. தயவு செஞ்சு எல்லோரும் வந்து பாருங்கள். கிளைமேக்ஸ்லாம் பங்கம் ப்ரோ. பயங்கரமாக இருக்குது ப்ரோ. தாராளமாக வந்து பாருங்கள். உண்மையாகவே புயல் அடிச்சுது ப்ரோ. தேட்டரு உள்ள ரகுமான் சார் வந்து கலக்கிட்டாரு, தனுஷ் சாரும் கலக்கிட்டாரு. ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருந்தது. எல்லாமே தனித்தனியாக பார்க்குற மாதிரி ஸ்பெஷலாக இருந்துச்சு ப்ரோ. எல்லாம் வேணாம் ப்ரோ, அது மாதிரிலாம் சொல்ல முடியாது. ஒன்றா அந்த மாதிரி தான் ப்ரோ இருந்துச்சு. அந்த மாதிரி தூக்கி சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு. 50வது படம் உண்மையாகவே 50 பேரை மர்டர் பண்ணிடுறாரு படத்தில். அந்த மாதிரி சீனு வேற மாதிரி. ரெண்டுமே சேர்ந்து பிளாக் பஸ்டரும் ஹிட்டும் இல்லை. அதுக்கு மேலே புதுசாக ஒன்று கண்டுபிடிங்க. அதுதான் படமே. இதில் வந்து நடிப்பின் அசுரனும் இருக்காங்க, நடிப்பின் அரகனும் இருக்காங்க. வேற மாதிரி தூக்கி சாப்பிட்ருக்காங்க. சத்தியமா அவன் சொன்ன மாதிரி புயல் அடிக்குது, மழை அடிச்சா பரவாயில்ல. அரகனும் அசுரனும் சும்மா இருக்கும் படம். வேற மாதிரி எல்லா ஃபேன்ஸும் வந்து பாருங்க. நீங்களே சொல்லுவீங்க ஐயோ ஏன்டா தனுஷ் ஃபேனா இல்லை. அவன் தளபதி ஃபேன் தான் ப்ரோ. உசுர கொடுக்க கோடி பேருன்ற மாதிரி நாங்கள் தளபதி ஃபேன் தான். ஆனால் தளபதி ஃபேன் சார்பாக ராயன் படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள். எல்லாம் ஓடணும் ப்ரோ. நல்லா இருந்துச்சு. என்ன விஷயம் பிடிச்சிருக்கு படத்தில்? தனுஷ் தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் எப்படி இருக்கு படம்? போர் அடிக்காமல் போச்சு. ஆனால் நிறைய நம்மளே கெஸ் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. ஓகே நெக்ஸ்ட் டே தான் நடக்கும். பட் நல்லா தான் இருந்துச்சு. 50th மூவி ஒரு கரியர் பிளாக் பஸ்டர் சொல்ல முடியாது. டீசெண்டான ஒரு நல்ல மூவி. இந்த ஒரு கேரக்டர் தான் பயங்கரமாக இருந்துச்சு படத்தில். அவளோட தங்கச்சி, அந்த அவங்க பேர் தெரியல, சிஸ்டர். அவங்க தான் சூப்பராக பண்ணியிருக்காங்க. மியூசிக் வாய்ஸ் எப்படி இருக்கு? பர்ஃபெக்டாக ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க சாங்கை. ஒரு ஃபேமிலியோட பார்க்கலாமா? ஃபேமிலியோட பார்க்க முடியாது, ஃப்ரெண்ட்ஸோட பார்க்கலாம். நீங்கள் சொல்லுங்கள் எப்படி இருக்கு? ஓகே தான் ப்ரோ. படம் நல்லா இருந்துச்சு. டிஃப்ரெண்ட்டாக இருக்கா? டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எல்லா மூவி விட புதுசாக ட்ரை பண்ணியிருக்காங்க. கிளைமேக்ஸ் சூப்பராக இருந்துச்சு. போர் அடிக்காமல் போயிட்டுருக்கு ப்ரோ. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து சொல்லியிருந்தாரு கோனி ஊசிக்கு பதிலாக பென்சில் ஊக்க எடுத்து குத்துறேன்னு சொல்லியிருந்தாரு. கோனி ஊசியில் தான் குத்துறாரு படத்தில். வேறு லெவலில் செம்மையாக தாறுமாறாக பண்ணியிருக்காரு. தனுஷ் சார் வந்து காலைல வந்து பார்த்தீங்கன்னா ரோகிணி தேட்டருக்கு வந்திருந்தார். அப்போ பார்த்தீங்கன்னா முடி வச்சுருந்தாரு. இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மொட்டை அடிச்சிருக்காரு. நானும் என்ன பண்ண போகிறேன்னா திருப்பதி போய் மொட்டை அடிச்சுட்டு D51 எப்படின்னாச்சு வாய்ப்பு தேடி தனுஷ் சார் படத்தில் நடிகணும் எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. நான் நிறைய வாட்டி தனுஷ் சாரை வந்து பார்த்துருக்கேன். நானும் ஜூனியர் ஆர்டிஸ்ட் தான் ஒர்க் பண்ணியிருக்கேன். தனுஷ் சாரை நான் நிறைய வாட்டி பார்த்துருக்கேன். அவரோட ஆக்டிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பட்டாஸ் படத்தில் நேரில் நின்று உட்காந்து பார்த்தவன். இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உட்காரவே முடியல. அவ்வளோ விசில் சவுண்டு பயங்கரமாக. இந்த தேட்டரில் எல்லாம் கத்தினேங்கிறாங்க. ஒரு அங்கே தேட்டரில் படம் ஓடுது பார்த்தா செல்லில் தான் ஃபோனில் வச்சுன்னு வீடியோ பார்த்துனுங்கிறாங்க. டே உக்காரான்ற உட்கார கூட மாட்டானு. எல்லாம் ஏந்து நின்றுங்கிறானுங்க. செம்மையாக பண்ணி ஒருத்தர் என்ன பண்ணா கதவு டோர் அடிக்கடி திறந்து வச்சுருந்தான். திறந்து இந்த டோரு ஒருத்தர் அடிக்கடி திறந்துருக்கு. ஒருத்தர் என்ன பண்ணார் லாக் பண்ணிட்டு கர்மாந்திர பூச்சி அடிக்கடிக்கு வந்துட்டு லாக் பண்ணி விட்டார். செம்மையாக வேறு லெவலில் இருக்குது. ஃபஸ்ட்டு எங்கே முடித்தாங்களோ லாஸ்ட்டில் அங்கேயே அந்த மாதிரி தரமாக முடிச்சிருக்காங்க. அந்த உசிரே பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த
கலர் பவுடர் மாதிரி தூவுறாங்க. அப்போ வந்து தனுஷ் சார் வந்து செம்ம டான்ஸு, எஸ்எஸ் சூர்யா செம்ம டான்ஸ், எல்லாம் பயங்கரமாக ஆடுறாங்க. லாஸ்ட்டில் கிளைமேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே முடிச்சாங்கன்னா அங்கே அப்படியே லாரியில் ஏற்றி கூட்டின்னு போகிறாங்க. செம்ம சூப்பராக பண்ணியிருக்காங்க. தம்பி கேரக்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா துர்கா கேரக்டர் தான் சொல்ல வேணும். துர்கா கேரக்டர்லாம் செம்ம தாறுமாறாக பண்ணியிருக்காங்க சார். அது இல்லாமலே நான் ஒன்று எடுத்துகிட்டு வந்தேன், அது சொல்லணும் தோந்து. தண்டவாளத்தில் ஓடுதுரா ட்ரெயின், தேட்டரில் ராயன் படம் தான் லயனு. தண்டவாளத்தில் ஓடுதுரா ட்ரெயின், தேட்டரில் ராயன் படம் தான் லயனு. இது எனக்கு எழுதி கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பாலா, தாம்பரம் பாலான்ற எழுதி கொடுத்தாரு. ரொம்ப தேங்க்ஸ்.